Hi, welcome back. நான் கிரியேட் பண்ணுற வீடியோ டியூட்டோரியல்ஸ் ப்ளஸ் எக்ஸாம் நோட்ஸ் இது எல்லாமே ஆண்ட்ராய்ட் ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. அதில் வந்து சப்ஜெக்ட் வைஸ் யூனிட் வைஸ் கண்டென்ட் இருக்குது. கண்டென்ட்லேயே வீடியோவும் கொடுத்துருக்கோம், வீடியோ லிங்க்கும். ரிலேஷன்ஷிப் பிட்வீன் அரேஸ் அண்ட் பாயிண்டர்ஸ். ஸோ அரேக்கும் பாயிண்டருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரே டிக்ளேர் பண்ணுற இன்ட் ஏ ஆஃப் ஐ ஈக்குவல் டு 5 வேல்யூ கொடுத்துட்டோம். இப்போ இந்த ஏங்கிற வேரியபிள் மட்டும் எடுத்து பிரிண்ட் பண்ணோம்னா அந்த ஏவோட வேரியபிள் என்ன இருக்குன்னா அட்ரஸ் ஆஃப் ஏ ஆஃப் 0. ஸோ அரேனாலே ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் அட்ரஸ். அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து அடுத்தடுத்த அட்ரஸில் தான் அடுத்தடுத்த வேல்யூ இருக்கும், அதான் அரே. ஸோ ஏ அப்படின்னாலே அந்த ஏங்கிறது வந்து ஏ ஆஃப் 0வோடைய அட்ரஸ். என்ன சொல்கிறேன், ஏ இஸ் ஈக்குவல் டு ஆம்பர்சன்ட் ஏ ஆஃப் 0. ஸோ ஏ ஆஃப் 0வோடைய அட்ரஸ் என்னவோ அந்த அட்ரஸ் தான் ஏவும் இருக்கும். அதுவே இப்போ பாயிண்டர் ஆஃப் ஏ ப்ளஸ் 2 அப்படின்னா ஏவோடைய 0th பொசிஷனில் இருக்க அட்ரஸ் ப்ளஸ் 2 அட்ரஸ் தாண்டி என்ன இருக்கோ அதை பிரிண்ட் பண்ணணும். அந்த 2 அட்ரஸுங்கிறது வந்து எப்படி டிஃபைன் பண்ணணும்னா, இன்டிஜராக இருந்தால் 4 பைட் ப்ளஸ் 4 பைட் 8 பைட் ஆட் ஆகி அடுத்த இண்டெக்ஸுக்கு போகும். இல்லை கேரக்டராக இருந்தால் 1 பைட் ப்ளஸ் 1 பைட் 2 பைட் தாண்டி இருக்க இண்டெக்ஸுக்கு போகும். ஸோ இப்போ வந்து இது இன்டிஜர்னால் இது ஃபஸ்ட்டு 4 பைட்டு, இது 4 பைட்டு, இது 4 பைட்டு. ஸோ இங்கேருந்து ஏ ப்ளஸ் 2 அப்படின்னா இங்கேருந்து 4 பைட் ஆட் பண்ணால் இந்த அட்ரஸ் கிடைக்கும், இங்கேருந்து 4 பைட் ஆட் பண்ணால் இந்த அட்ரஸ் கிடைக்கும். அதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்ட் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் கோடில். ஸோ ஏ ஆஃப் 2 இஸ் ஈக்குவல் டு, அதாவது இண்டெக்ஸில் வந்து 2 கால் பண்ணோம்னா ஸ்டார் ஆஃப் ஏ ப்ளஸ் 2. ஸோ ஏ ஸ்டார் ஆஃப் ஏங்கிறது 0th பொசிஷன், ஸ்டார் ஆஃப் ஏ ப்ளஸ் 1ங்கிறது ஃபஸ்ட் பொசிஷன், ஏ ப்ளஸ் 2ங்கிறது செகண்ட் பொசிஷன். அதே கோடில் எழுதியிருக்கோம். 4 வேல்யூ இருக்குது. அந்த 4 வேல்யூ ஃபார் லூப்பில் ஒவ்வொரு டைமும் ஸ்டார் பி ஆஃப், அதாவது ஸ்டார் ஆஃப் பி ப்ளஸ் ஐ, ஐ வந்து லெஸ் தேன் 4னு கொடுத்தாச்சு. 0லேருந்து ஒவ்வொரு டைமும் அந்த ஐ ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அவுட்புட் எப்படி வரும்னா ஏ ஆஃப் 0னு பிரிண்ட் ஆகும் ஃபஸ்ட்டு. அது வந்து ஸ்டார் பி ப்ளஸ் 0, அடுத்தது ஸ்டார் பி ப்ளஸ் 1, ஸ்டார் பி ப்ளஸ் 2, ஸ்டார் பி ப்ளஸ் 3. அப்படி கொடுக்கும்போது அடுத்தடுத்த இண்டெக்ஸை இது ஆக்சஸ் பண்ணிக்கிட்டே வரும். பாயிண்டர் டு அரே வெஸ் அரே ஆஃப் பாயிண்டர்ஸ். ஸோ பாயிண்டர் டு அரேன்னு என்னென்னா நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸாம்பிள் தான். இது வந்து ஒரு அரே ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னா இந்த அரே ஏக்கு வந்து ஸ்டார் பிங்கிறது ஒரு பாயிண்டர். ஸோ அந்த பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிட்டாலே ஸ்டார் பி ப்ளஸ் ஐ அப்படின்னா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். ஐயோட வேல்யூ 0ஆக இருக்கும்போது ஒரு எலமெண்ட், 1ஆக இருக்கும்போது ஒரு எலமெண்ட், 2ஆக இருக்கும்போது ஒரு எலமெண்ட்டு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். இது பாயிண்டர் டு அண்ட் அரே. ஒரு அரேயில் இருக்க ஒவ்வொரு வேல்யூயும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பாயிண்டர் எலிமெண்ட். இதுவே அரே ஆஃப் பாயிண்டர்ஸ்னால் என்ன அப்படின்னா கேரக்டர் ஸ்டார், அதாவது கேரக்டர் பாயிண்டர் ஆஃப் 3. ஸோ இது ஒரு பாயிண்டர். அந்த பாயிண்டர் அரே, அதாவது பாயிண்டர் அரே. அந்த பாயிண்டர் அரேயில் 3 பாயிண்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிவிட்டு 3 வேல்யூ. ஸோ இது கேரக்டருங்கிறனால, கேரக்டர் அரேங்கிறனால இங்கே ஸ்ட்ரிங் கிடையாது, கேரக்டர் அரேங்கிறனால 3 ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். பட் ஸ்டார் நேம்ஸ் ஆஃப் 0 அப்படிங்கும்போது இந்த எம்மோடைய அட்ரஸ் மட்டும்தான் இருக்கும். ஸ்டார் நேம்ஸ் ஆஃப் 1 அப்படின்னா இந்த ஏவோடைய அட்ரஸ் மட்டும் இருக்கும். ஸ்டார் நேம்ஸ் ஆஃப் 2 அப்படின்னா டியோட அட்ரஸ் மட்டும் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம அடுத்தடுத்த வேல்யூவை பார்ஸ் பண்ணி தான் நம்ம எடுக்கணும். ஈச் எலமெண்ட் பாயிண்ட்ஸ் டு எ ஸ்ட்ரிங். அதோடைய எக்ஸாம்பிள் தான் இது. ஸ்டார் நேம்ஸ் ஆஃப் 3 வேல்யூ. அந்த 3 வேல்யூ எப்படி ஆக்சஸ் பண்ணுறோங்கிறத நம்ம டீட்டெயிலாக போட்டிருக்கோம். ஸோ இதை வந்து பாயிண்டராக தான் ஆக்சஸ் பண்ணணும்ல, நம்ம அரே மாதிரியும் ஆக்சஸ் பண்ணலாம். நேம்ஸ் ஆஃப் ஐ அப்படின்னாலே 0, 1, 2னா கரெக்டாக அந்தந்த வேல்யூவை நமக்கு ஆக்சஸ் பண்ணி கொடுத்துரும்.